மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய மாதத்தை தேவன் காண வைத்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் நாம் நன்றிகளை சொல்லி கண்களை மூடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ராஜனையுமே துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரேயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரேயுமே துதிக்கிறோம். ஆவியானவரேயுமே துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரேயுமே துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா. சபை மக்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேசங்களை பாதுகாத்து நடத்தின உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த உம்முடைய மேலான தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற உம்முடைய மேலான நாமத்திற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவு தந்து உடுத்த உடை தந்து எங்களை போஷித்து எங்களை காப்பாற்றி நீரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தாயை போல தேற்றி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனை போல சுமந்து வந்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதல் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதல் தூக்கி எடுத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பாதுகாத்து வந்தவரே உம்மை நன்றி அப்பா. எங்களோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி. புதிய மாதத்தை காண வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசு
இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. பரலோகத்தின் தேவனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏற்ற நேரங்களில் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உயர்த்தி நீர் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு சாத்தானுடைய போராட்டமோ, எந்த விதமான அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளோ, ஆண்டவரை வியாதிகளோ, ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரே பாடுகளோ வராதபடியப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருந்து நடத்துவதாக ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றியால் துதிப்பாடு. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு.
கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி நம் தேவனுக்கு நாம் மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி தேவனை நாம் உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. செங்கடலை நீர் பிளந்தீ செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீ செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபை இமை பொழுது எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றியப்பா. இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித
சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், எங்களை பாதுகாத்த தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம். தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஒருபோதும் விலகல, பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் தேவ மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால ஒவ்வொரு மாதங்களையும் எங்களை கடக்க பண்ணின தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாட்களெல்லாம் தேவ மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நாங்கள் போற்றக்கூடிய கண்மலையானவரே உமக்கு நன்றி. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர்.
மாதம் முழுவதும் ஆண்டவரே உடைய மகிமையினால எங்களை நிரப்புங்க. எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்களுடைய பாத்திரங்களை நிரம்பி வெளிய பண்ணுங்கப்பா. எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்த உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு சேதமின்றி ஒரு ஆண்டவரே தீங்கும் இல்லாமல் எங்களை நடத்தி வந்த உடைய தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது, உங்களோடு இருப்பதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா
இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மேய்ப்பரே மீட்டவரே என் மேய்ப்பரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உங்க சித்தம் செய்யணும்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை செய்யணும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும் ஆண்டவரே இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா
பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும். எங்களுடைய ஏக்கம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய சித்தத்தின்படி எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் உமக்கு பிரியமானபடி உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் கூட இருந்து நடத்துங்க. தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்படி நம்ம அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த சென்ற மாதம் முழுவதும் நம்மளோட கர்த்தர் கூட இருந்து புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை பயணிக்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம அமர்ந்தபடியே அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி செலுத்துங்க. நன்றியப்பா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை துதிங்க. எங்கள் துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தை ஆண்டவரை தந்து எங்களை நிரப்புகிறவரே எமக்கு நன்றி. சாம்பலுக்கு பதிலாக எங்களுக்கு சிங்காரத்தை தருகிறவரே மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதிப்போம், அப்படியே துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை ஆண்டவரை நிர்மூலமாக்கி எங்கள் ஆண்டவரே புதிய மாதத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துகிறவரே மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா எங்கள் வாழ்க்கையில் இடிந்து கிடந்த எல்லாவற்றையும், பாழான எல்லாவற்றையும் புதிதாக திரும்ப கட்டுகிறவரே மக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஆண்டவரே பின்மாற்றத்துக்குரிய நிலைகளில் கொண்டு போன எங்களை இந்த மாதத்துக்குள்ள புதிதாக எங்கள் ஆண்டவரை துளிரை விட பண்ணி புதிய செழிப்பை தந்து எங்களை வாழ வைக்க போகிற ஒரு தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்கு தரப்போகிற மனமகிழ்ச்சிக்காக நன்றி, சந்தோஷங்களுக்காக நன்றி, உயர்வுகளுக்காக நன்றி. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லா நன்மைக்காக இதுவரையும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளிலும் எங்களுக்கு நன்மைக்காகவே நீர் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. மக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி நடத்தட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு வேத வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து நாம் அப்படி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க தொடங்குவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம். ஆமென். 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிப்போம். நம்ம விசேஷமாக நம்ம 4வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை நேற்று நைட்டு ஆண்டவர் பேசும்போது சொன்னா, இனி கைவிடப்பட்டவள் அல்ல. நாம் யார் இல்லையா சொல்லுங்க. நாம் கைவிடப்பட்டவள் அல்ல, பாழான நிலைமைகளை போனவர்கள் அல்ல. அல்லேலூயா.
எப்சிபான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், நாம் இனிமேல் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. சொல்லுங்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். சொல்லுங்கள், நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் தேவனுக்கு பிரியமானவள். அல்லேலூயா. பியூலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய அன்போடு இணைக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் கணவரால் கைவிடப்பட்டேன், மனைவியால் கைவிடப்பட்டேன், பிள்ளைகளால் கைவிடப்பட்டேன், எனக்கு ஒருத்த கூட இல்லை, பெற்றோர்களால் கைவிடப்பட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களால் நாம் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை இந்த காலங்களில் நம்மளை கைவிடாதபடி பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து தான் நாம் இன்னைக்கு கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எப்பெல்லாம் நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம உணர்கிறோம், இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வேதத்தில் யார் யாரெல்லாம் கைவிடப்படுகிற நிலைகளில் கர்த்தர் அவர்களை தாங்கி இருக்கிறார், இதை மட்டும் நம்ம வேகமாக பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். முதல் காரியம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க, மனிதர்களால் தள்ளிவிடப்படும் போது, மனிதர்களால் கைவிடப்படுகிற நிலைகள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோன்னா, எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. இதைத்தான் சங்கீதம் எழுதின புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, 27:10 சொல்லியிருக்கு இல்லையா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார், என்ன சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் நம்முடைய மனிதர்களுடைய உறவுகள் மாறலாம், மனிதர்களுடைய நிலைகள் மனம் மாறலாம். ஆமேன். தேவனுடைய அன்பு என்றைக்குமே என்ன செய்யாது, மாறாது. ஆமேன். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், மனிதர்கள் கைவிட்டாங்கங்கிறதுனால என் மன சோர்ந்து போக போகிறதில்லை. அல்லேலூயா. மனிதர்கள் என்றைக்குமே நிலை மாறக்கூடியவர்கள். இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுவாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தையை அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பேசுவாங்க. மனிதர்களுடைய வார்த்தையை நாம் நினச்சி இவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடாதபடி பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு எப்போ கைவிடப்பட்ட நிலைகள் நமக்கு மனசுக்குள்ள உணர்வு வருவோம் அப்படின்னா, நீங்கள் ரோமர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமர் 1வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். 23 கூட வாசிங்களே. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது, நாம எப்ப தேவனால கைவிடப்பட்டோம் அப்படிங்கிற மனசு நமக்கு எப்ப தோணும் அப்படின்னா, பாவத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறோம் பாருங்க. தேவனுக்கு விரும்பத்தகாத பாவத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறப்போ இப்போ என்ன உண்டாகுது அப்படின்னா, தேவனே அவர்கள் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாராம். சில சூழ்நிலைகளில் ஆண்டவரே நம்மளை கைவிடுகிற நிலைகள், நம்மளை விட்டு தூரம் போகிற நிலைகள் நம்மளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாவத்தின் உச்சம், தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்களை நாம் செய்கிறப்போ நாம் யாரை கைவிட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்ஸை விட்டுட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டு நாம் ரொம்ப தூரம் விலகி போகிறோம். அல்லேலூயா. அப்படி நம்ம ரொம்ப தூரம் விலகி போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச காலங்கள் கழித்து கர்த்தரை நான் விட்டுட்டேன், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலங்களில் தேவன் எப்படி இருப்பார் அப்படின்னா, அமைதியாக இருப்பார், பொறுமையாக இருப்பார். என் புள்ள போயிடுச்சு, திரும்ப என்னை நோக்கி என்ன செய்யும், வருங்கிற காலங்கள் வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிற காலங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க இப்படிங்கிற மனநிலைகள் நமக்கு தோண ஆரம்பிக்கும். தயவு செய்து நான் சொல்லி கொடுக்குறேன், தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டு பாவம் நம்மளை ஈர்க்கிறதுனால அவருடைய சமூகத்தை விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. மூணாவது, நமக்கு எப்போ கைவிடப்பட்டவன்கிற மனநிலைகள் நமக்கு வரும் அப்படின்னா, நம்மளுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கலன்னு வச்சுக்கிறோங்க. எனக்கு பதிலே கிடைக்கலங்க, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற மனநிலைகள் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன். இந்த வாட்சி பாருங்களேன், ஏசாயா 59
1வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களே. சில சூழ்நிலைகளில் தாமதங்கள் நமக்கு வரலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நான் ரொம்ப நாள் ஜெபிச்சு பார்த்துட்டேங்க, அவர் பதிலே கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அங்க வார்த்தை சொல்லுது பாருங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை என்ன செய்யல. நீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, அவரால் மட்டும்தான் நமக்கு பதில் கொடுக்க முடியும். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் என்கிற வார்த்தையை நாம உச்சரிக்கவே கூடாது. அல்லேலூயா. நான் அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சில காலங்களில் நம்மளுடைய அழைப்பு நிறைவேற்றப்படுகிற போது கைவிடப்படுறது மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கன்னா, யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, அப்பாவால் கைவிடப்படுறாரா, சகோதரர்களால் கைவிடப்படுகிற நிலைகள் வருதா? அப்பா விட்டு ரொம்ப தூரம் போகிறாரு, சகோதரர்களால் கைவிடப்படுறாரு. அப்போ யாருமே நம்மகிட்ட இல்லைங்கிற மனநிலை கொஞ்ச நாள் அவருக்கு இருந்துச்சா? ஆமாவா இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னா, நடக்குது அப்படின்னாலே ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எனக்கான ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் இவங்கெல்லாம் என்னை கைவிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிங்காசனத்தில் நாம் அமர போகிறோம் அப்படின்னா சில வனாந்தரங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் என்னை உயர்த்த போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலாம். இந்த நேரத்தில் நான் என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்க கூடாது. அல்லேலூயா. நம்மளை கைவிடலை, எனக்கான உயர்வான திட்டத்தை வைத்திருக்கிறதுனால ஆண்டவர் அந்த பாதையில் என்னை அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்திருக்கலாம், வனாந்திர மாதிரி இருக்கலாம், கைவிட்டது மாதிரி தெரியலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிறப்போ ஒரு காரியத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய அழைப்பு வித்தியாசமானது. என்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த பாதையில் அழைச்சிட்டு போகிறாரு. அல்லேலூயா. நமக்கு போன மாதம் ஃபுல்லாக நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் நமக்கு இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மளை உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 2 நாளாகவும் எழுதின புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கடுத்து சிலர் இப்படி இருப்பாங்க, தேவனை விட்டு விலகுவாங்க. அவர் அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்களே. 15:2 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில், நல்ல கவனிங்க, அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார். ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அல்லேலூயா. சிலர் என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவனை விட்டுருவோம், ஆனா அவர் எங்களை கைவிடக்கூடாதுன்னு நினைப்போம். நான் ஆண்டவரை விட்டுருவேன், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன், ஆனால் அவர் என்ன செய்யக்கூடாது, கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வசனம் சொல்லுது, நாம விட்டுட்டோம்னா அவரும் நம்மளை விட்டு தூரம் போகிற நிலைகள் ஏற்படலாம். அல்லேலூயா. நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைகள் உண்டாகும். அல்லேலூயா. அதற்கு மாறா என்ன நடக்குதுன்னா, அந்த 4வது வசனத்தை வாட்சி பாருங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப மறுபடியும் வந்துட்டாங்க. அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க அவரை விட்டுட்டு போனீங்கன்னா அவர் நம்மளை பாதுகாக்கிற சூழ்நிலைகளில் இருந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம ரொம்ப தூரம் போறோம், திரும்ப வந்தீங்கன்னா அவர் மறுபடியும் உங்களை பாதுகாத்து அரவணைத்து உங்களை நடத்துவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை நீங்க ஸ்ட்ராங்கா புரிந்து கொள்ளணும், மனிதர்கள் கைவிடலாம், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமே. மனுஷங்க கைவிடலாம், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஸோ இந்த சூழ்நிலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரியான மனநிலைகள் வரலாம். அவங்க என்னை கைவிட்டாங்க, இவங்க என்னை கைவிட்டாங்க, வீட்டை விட்டுட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி கிடைக்க வேண்டிய சொத்தையெல்லாம் இவங்க கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மனநிலைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம், நிறைய வரலாம். அல்லேலூயா. இவங்களேட்டி நிறைய நான் இழந்துட்டேங்க, இவங்களேட்டி நிறைய காரியங்களை நான் விட்டுட்டு வந்துட்டேன், இவங்களுடைய பிரச்சனைக்காகவே நான் வந்துட்டேன், நிறைய காரியங்கள் நம்ம வாய் திறந்து சொல்லலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களோட பிறந்தவர்கள் கைவிட்டிருக்கலாம், பெற்றவர்கள் கைவிட்டிருக்கலாம். யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தேவன் நம்மளோடு கூட என்ன செய்கிறார், நம்மளோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்களோடு கூட இதுவரைக்கும் இருக்கிறவர்
இனிமேலும் நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷர்கள் மனம் மாறலாம், எங்கள் ஆண்டவர் மனம் மாற மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை விட்டு விலகவும் மாட்டார், எங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சில சம்பவங்களை வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அடிக்கடி நம்ம போதித்த ஒரு வார்த்தை ஆகார். அவங்களுடைய எஜமான்னு சொல்கிறத விட எஜமாட்டி சாரார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சில விதமான வார்த்தைகளை அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த எஜமாட்டியை விட்டுட்டு இவங்க புறப்பட்டு வனாந்தரத்தில் என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. இப்படி இவங்க புறப்பட்டு வனாந்தர வாயிலாக இவங்க புறப்பட்டு போகிறப்போ இவங்களுக்கு மனசில் என்ன தோணுது அப்படின்னா, எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க, நான் இனிமேல் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி இவங்க வனாந்தரத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ இந்த சூழ்நிலையில தான் அங்கே இருக்கிற எஜமான் கைவிட்டாரு, அங்கே இருக்கிற எஜமாட்டி கைவிட்டுட்டாங்க. கூட பிறந்தவங்க மற்றவங்க அப்பாவை குறித்து அம்மாவை குறித்து யாரை குறித்து இங்கே சொல்லப்படலை. இவங்க எல்லாரும் கைவிட்ட நிலைகளை போய்கிட்டு இருக்கிறப்போ இயேசுக்கு தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி எதிர்கொண்டு இருக்கிறார். அப்போ இங்கே போய் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஆகாரே நீ எங்கே போகிற கேள்வி கேட்குறார். கேட்குறதுக்கு நாதி இல்லைங்க அந்த அம்மாவுக்கு, கேட்குறதுக்கு ஒருத்த கூட இல்லை. நீ ஏன் இப்படி போற, ஏன் அழுகிற, ஏன் இந்த சூழ்நிலையில் நிற்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி கூட இல்லாத நிலையில இந்த அம்மா நடந்து போறாங்க. சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா கேட்க ஆள் இல்லை. ஆனா இந்த அம்மா போய்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் அந்த அம்மாவினுடைய பாதையில முன்னாடி போய் நின்றுட்டு கேட்கிறாரு, ஆகாரு நீ எங்க போற? இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ போய் என்ன செய், உன் ஆட்சியா இருக்கு, நீ அடங்கியிரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி, நான் உன்னை உயர்த்துவேன், நீ நல்லா இருப்ப, மேலான இடத்துக்கு வருவ. சில வனாந்தரங்கள் வரத்தான் செய்யும், சில பாடுகள் வரத்தான் செய்யும், சில போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதை நினைச்சு நீ கலங்காத, கண்டிப்பா நீ உயர்வான இடத்துக்கு போறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த அம்மாவை பலப்படுத்தி சொன்ன உடனே இந்த அம்மா அப்பதான் ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தர் என்ன நேரடியாக என்ன செஞ்சிட்டேன், ஆமென், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் என் பிரச்சனைகளை பார்க்கிற ஆண்டவர், என்னை கைவிடுறவங்க இல்லை. மனிதர்கள் கைவிட்டலாம், அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க, ஆனா இவர் என்னை கைவிடவே இல்லை, அவர் என்னை காண்கிற தேவன் சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிடாதவர். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் இல்லையா, உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், சொல்லி பாருங்களே, ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அட கொஞ்ச நாள் ஆகுது, ஆபிரகாமும் என்ன செஞ்சிட்டாரு, ஆமா அவரும் கை விட்டுட்டார். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த அம்மா கை விடுறாங்க, சாராளமா கை விடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு யாரு கை விட ஆரம்பிக்கிறா, வந்தவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க, அனுப்பி விடுறாங்க, பிள்ளையை தூக்கிட்டு போறாங்க. வெறுங்கையோட போனவங்க இப்ப யாரை தூக்கிட்டு போறாங்க, பிள்ளையை தூக்கிட்டு போனா இப்பவும் இந்த அம்மாவுக்கு ஆறுதல் யாரு தான், அல்லேலூயா.
சில சூழ்நிலைகளில் சொல்கிறாங்க இல்லையா, நான் அந்த மாதிரி நல்ல நிலைகளில் என் வீட்டுக்காரனை நேசித்தாரு, வீட்டுக்காரம்மா நேசித்தாங்க, இப்போ அவங்களையும் எங்களை என்ன செய்கிறாங்க, வெறுத்து 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 பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சூழ்நிலைகள்லையும் அந்த ஆகாருக்கு ஆறுதலாக இருந்தவர், கைவிடாதபடி பாதுகாத்தவர் யார் அப்படின்னா கர்த்தராகிய தேவன் தான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. அதனால ஒரு காரியத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிந்து கொள்ளுங்க, நான் இனி கைவிடப்பட்டவள் அல்ல. நீங்கள் யார் கிடையாது சொல்லுங்க, நான் இனி கைவிடப்பட்டவள் இல்லை, நான் இனி பாழான நிலைமைகளில் ஆக்கப்பட்டவள் அல்ல. ஏன்னா என் பேர் எப்சிபா, நான் மனமகிழ்ச்சியானவள், நான் பிரியமானவள், ஆண்டவருக்கு உகந்தவள், ஆண்டவரோட கூட இருக்கக்கூடிய பாத்திரம், நான் அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. ஸோ இதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் கைவிடப்பட்டவள் அல்ல, அவரோடு கூட எனக்கு இருக்கிறவள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஆகாரை காத்து கொண்டவர் நம்மளையும் கைவிடாமல் பாதுகாத்துக்கிறவர். 2வது முறை கேட்டார் இல்லையா, ஆகாரை நீ ஏன் அழுகிற, கேள்வி கேட்குறாருல, நீ ஏன் அழுகிற, பிள்ளைய நினச்சி அழுதுகிட்டு இருக்குது, புலம்புது. சிலர் இந்த மாதிரி நம்ம நினைக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளை நினச்சி அழுகலாம், குடும்பத்தை நினச்சி அழுகலாம், எல்லாரும் எங்களை கை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. ஆண்டவர் போய் கேள்வி கேட்குறாரு, நீ ஏன் அழுகிற, நீ அழுகாத, உன் கண்ணீரை நீ தொடச்சிக்கோ. இந்த பாரு, உனக்கு தண்ணி இல்லைன்னு தானே நினைக்கிற, உனக்கு சாப்பாடு இல்லைன்னு தானே நினைக்கிற, நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி ஆண்டவரே கொண்டு போய் கண்ணை திறந்து விடுறாரு. பக்கத்தில் ஒரு இடத்துல தண்ணி கிடக்குது, இவங்க எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜீவன் உண்டாகுது. எந்த இடத்துல வனாந்தரம் நினச்சிச்சோ, எந்த இடத்துல கைவிட்டப்பட்ட நெட்லையில் அழுக ஆரம்பிச்சிச்சோ, அதே இடத்துல அந்த ஆகாரையும் அவங்க மகனையும் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். வனாந்தரம் ஒரு செழிப்பான இடமா அந்த அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், நாம கைவிடப்பட்டவள் அல்ல. சொல்லுங்க, நான் கைவிடப்பட்டவள் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரம் முடியுமாய் நான் இருக்கிறேன். நான் ஒரு பெரிய அலங்காரமா இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை கைவிடப்பட்டிருந்துச்சா? சொல்லுங்களேன். சகோதரர்கள் வெறுத்தாங்களா? நமக்கு இந்த மாதிரி நிலைகள்லாம் வரலாம். கூட பிறந்தவங்க கூட என்னை ரொம்ப வெறுத்துட்டாங்க. நான் சொல்கிறோம் இல்லையா, நான் எனக்கு சகோதரனாக இருந்தவங்க, சகோதரியாக இருந்தவங்க, பெற்றவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை விட்டுட்டாங்க, வெறுத்துட்டாங்க, எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அல்லேலூயா. இவங்க போய் என்னைய கொண்டு போய் இப்படி குழியில் போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இவங்க இப்படி செய்யலாமா? ஆனால் அவங்க போயே என்ன செஞ்சுட்டாங்க, குழியில் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு யோசேப்பு நினச்சிருப்பார்ல. நான் அடிமையானதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் அண்ணன்மாருங்க. நினச்சிருப்பான்ல, நான் அந்த மாதிரி என் அப்பாவுடைய அன்பை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? எங்கள் அண்ணன்மாருங்க. சரி, இவங்க லேட்டு தான் நான் சொத்தை இழந்தேன், இவங்க லேட்டு தான் நான் வேலையை இழந்தேன், இவங்க லேட்டு தான் என்னுடைய உறவுகளை இழந்தேன், இவங்க லேட்டு தான் நான் எல்லாத்தையும் இழந்தேன்னு சொல்லி இந்த யோசேப்பு என்ன அழுதிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். ஆனாலும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரியம், அப்பா விட்டுட்டாரு, சகோதரர்கள் விட்டுட்டாங்க, ஆனால் வேதம் சொல்லுது தேவன் எப்போதும் யோசேப்போடைய கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. எப்போதுமே யோசேப்போட கர்த்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. தேவன் யோசேப்பை கைவிடலைங்க. யோசேப்பு போர்த்திபார் வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு பார்வோன் அரண்மனையில் இருந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நான் எங்கே இருந்தாலும் என்னால் கைவிடப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், கைவிட்டுட்டோம்னு சொல்லி சிரிக்கலாங்க. ஆனால் கைவிடாத தேவன் என்னை கடைசி வரை என்ன செய்வார், என்னை நடத்துவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், கைவிடாத ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். நான் கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. தாயும் அவரே,
சொல்லுவோம் அப்படியே. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டுற மாட்டார். அவர் உங்களை கைவிடல, நான் கைவிடலைன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. மாட்டா. ஆமென். இயேசு கைவிடவே மாட்டார். சில சூழ்நிலைகள்ல அவருடைய அழைப்பின் நிமித்தம் கைவிடப்பட்டது மாதிரி நம்மளுக்கு தெரியலாமே ஒழிய, நாம் உயர்ந்த இடத்துல இருக்கும்போது இதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலைகளை அனுமதிச்சாரோன்னு நம்ம என்ன செய்வோம், நாம் நினைப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பெத்லகேம் ஊரில் இருந்து மோவாப் தேசத்தில் போய் பஞ்சம் பிழைக்க போகிறாங்க. யாரு? நகோமி. போனால் அங்கே என்ன நடந்துச்சு? புருஷன் இறந்து போயிட்டார், பிள்ளைங்க 2 பேரும். அல்லேலூயா. வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு, பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையை இவங்க பார்க்குறப்போ இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, வீட்டுக்காரர் இருந்தாரு, அவரு நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? கை விட்டுட்டாரு. பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களும் நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தரை தேடின மக, கர்த்தரோடு கூட இருந்தவங்க, அவங்க பெத்லகேம்ல இருந்து எங்கே வர்றாங்க? மோவாப் தேசத்துக்கு வர்றாங்க. இந்த தேசத்துல பஞ்சம் பிழைக்க வந்தவங்க இங்க வந்து பார்த்தா எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையை அறிஞ்சிட்டு அந்த ரூத் எழுதின புஸ்தகம் நீங்க 1வது அதிகாரத்துல நீங்க 20வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். இந்த அம்மா சொல்லுது, நான் நல்ல நிலைகளில் இருக்க வேண்டிய ஆளு, என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. நகோமின்னு என்ன சொல்லாதீங்க, கசப்புன்னு சொல்லுங்க, சந்தோஷம் சொல்லாதீங்க. நான் வந்து என் வாழ்க்கையே கசந்து போய் இருக்குது அப்படின்னு இந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள், இந்த மாதிரி ஒரு இழப்புகள் நமக்கிட்ட வர்றப்போ இந்த மாதிரி மனசில் நமக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ அப்படிங்கிற மனசில் ஒரு சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்யலாம்? நமக்கு வரலாம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இது 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 நம்மளை கைவிடப்படுவதற்காக அல்ல. தேவ திட்டத்தினுடைய அஸ்திபாரமே எதில் தொடங்குச்சு அப்படின்னா, இவங்க 3 பேருடைய மரணத்தில் தான் தொடங்குச்சு. அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் இந்த அம்மா மருமகளை கூட்டிட்டு போகணும், அங்கே போய் போவாச பார்க்கணும். அதன் நிமித்தம் வந்து ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியா மாறணுங்கிறது யாருடைய திட்டம் அப்படின்னா, தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்க, சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி சம்பவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால், அந்த அனுமதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய சந்ததியை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் உருவாக்குவதற்காக கர்த்தர் நம்மளை அந்த பாதையில் அழைச்சிட்டு போறாரு. அல்லேலூயா. ஏன் நடந்துச்சுன்னு கேள்வி இல்லை, கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தோடு நம்ம வாழ்க்கையில் இதை என்ன செஞ்சிருக்கிறார்? அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். சில இழப்புகள் நடக்கலாம், சொத்துக்களை இழக்கலாம், வீட்டை விட்டே போன்னு சொல்லலாம், ஊரை விட்டே போன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிலைகள் வர்றப்போ ஒரு ஊரில் போய் நம்ம தங்கி இருப்போமா, கர்த்தர் நம்ம அந்த ஊருக்கு அழைத்து கொண்டு போயிருப்பாரு, அங்கே ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றணும்னு வச்சிருப்பாரு. அதற்காகவே அந்த ஊரை விட்டு நம்மளை வெளியில் போக சொல்லியிருப்பார். இது தேவ திட்டம். சில விதமான இழப்புகள் வரலாம், இடத்தை இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம், கணவரை இழக்கலாம், மனைவியை இழக்கலாம். இந்த இழப்புகள் வரலாம். இந்த இழப்புகள் எதுக்காக வருது அப்படின்னா, ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வருதே ஒழிய, கர்த்தர் என்னை கைவிட்டதுனால என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. தாவீதை பாருங்களே, கிட்டத்தட்ட அண்ணன்மாருங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் அவங்களுக்கு. ஆனால் 7 பேரை நேசிச்சாரு, யாரை நேசிக்கல?
தாவீது அவர் என்ன செய்யல? அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் வர்றாரு, எல்லா பேரும் வந்துட்டாங்க, அண்ணன்மாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க. யார் மட்டும் அல்ல, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்கலாம். எல்லாரையும் நேசிக்கிறாங்க, என்னைய மட்டும் என்ன செய்யல, எங்க அப்பா நேசிக்கல, அம்மா நேசிக்கலைன்னு நம்ம நினைக்கலாம். இதே மாதிரி தாவீதுடைய வாழ்க்கை நடந்துச்சு. ஆனா யாரு நேசிச்சா? கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? நேசிச்சார்ல. அவன் சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனா கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். எனக்கு ஒரு அப்பாவா இருந்தார், அம்மாவா இருந்தார், எல்லாமாவாக அவர் எனக்கு என்ன செஞ்சார்? இருந்தாரு அப்படின்னு சொல்றான் இல்லையா? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால தான் அப்பாவா இருந்து பார்த்துக்கிட்டாரு, அம்மாவா இருந்து பார்த்துக்கிட்டாரு, ராஜாங்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் அவனை உயர்த்தி கொண்டு வச்சுட்டார். அல்லேலூயா. மற்றவர்களுடைய வரலாறு இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியலைங்க. ஆனால் தாவீதினுடைய சந்ததியில் இன்ன வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்தது முதற்கொண்டு நாமும் இன்னைக்கு யாருடைய சந்ததின்னு சொல்கிறோம்? அவருடைய சந்ததின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரோடு அவர் சேர்ந்து இருந்ததுனால. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை நமக்கு இப்படிலாம் வரலாம். எலியா மாதிரி மனசோர்வுகள் வரலாம். மனச்சோர்வு வந்துச்சா அவன் போய் புலம்புறானா? ஆமே, நான் ஒருத்த மாத்திரம் தான் என்ன செய்கிறேன், எல்லாரும் கை விட்டுட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க, மறைஞ்சு ஒளிச்சு வச்சிருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம் மீது இருக்கிறேன். மனசோர்வு வந்துச்சா? சில சூழ்நிலைகளை மனசோர்வுகள் நமக்கு இப்படி என்ன செய்யலாம், வாட்டலாம், கவலை போட்டு வாட்டலாம். எல்லாரும் நம்மளை கை விட்டுட்டாங்க, ஊழியத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு ஆவிக்குரிய நிலைகளில் கூட சில கலக்கங்கள் நமக்கு என்ன செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒருத்த மாத்திரம்தான் இருக்கிறேங்கிற உணர்வை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்த மட்டும் இல்லைப்பா, இதே தேசத்தில் 7000 பேருக்கு மேலே உன்ன மாதிரியே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உனக்கு நீ போனீங்கன்னா உன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் அங்கே அவங்கள வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. நீ கைவிடப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. நாம் தேவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமாய், கர்த்தருடைய கரத்தில் ராஜமுடியுமாய், கர்த்தருடைய கரத்தில் செல்ல பிள்ளைகளாய் நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. சிலுவையில் தொங்கும்போது ஆண்டவரே சொன்னார்ல, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னாங்கல்ல. ஆனால் சில விதமான அந்த அனுமதி எதுக்காக வருது அப்படின்னா, அவர் கைவிடுறதுக்காக அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கைவிட்டது மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ இயேசுவின் நாமம் எல்லா வானலத்தோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற அளவுக்கு அந்த நாமம் என்ன செய்யப்பட்டிருக்குது, இன்னைக்கு மகிமையுள்ள நாமமாய் மாறி இருக்குதுல்ல. அதுக்கு காரணம் ஒரு சின்ன கைவிடுதல். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனால் கைவிடப்பட்ட சில தருணங்கள் நாம் தேவனால் உயர்த்தப்பட தருணங்களாய் மாறுவதற்கான அஸ்திபாரங்கள் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்த போறார். அதனால தான் சில மாதங்களுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கைவிடப்படுதல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, நமக்கு வந்திருக்குது. இந்த அனுமதி எதுக்காக வந்திருக்குது அப்படின்னா, நாம் உயர்த்தப்படுவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. அப்படியே எழுந்திருங்க, நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாதவர். சொல்லுங்க, நீர் எங்களை கைவிடாதவர். நாங்க கைவிடப்பட்டவள் அல்ல, நாங்க பாழானவர்கள் அல்ல, நாங்க எப்சிபா. சொல்லுங்க, நாங்க பிரியமானவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். சில சூழ்நிலைகளில் கைவிடப்பட்டது மாதிரி தெரியுதா? என் ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் உங்களை கைவிடலை, அவர் உங்களை மறக்கலை, உங்களை தள்ளி விடலை, தூரம் போகலை. நீங்க ஆண்டவருடைய கரத்துக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கைக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி பான்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்க கரத்துக்குள்ள எங்களை வச்சிருக்கிறீங்க. இந்த கவலைகள் எங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இல்லை. சொல்லுங்களேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க ஆண்டவர் எங்களை கைவிடலை.
சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், அதை நிமித்தம் கைவிட்டுட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. யோசேப்புக்கு இந்த அனுமதி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அன்னைக்கு ரூத்தோட வாழ்க்கையில சின்ன காரியங்கள் நடந்ததுக்கு காரணம் இருக்குது. நகோமியினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் இருக்குது. அவங்க இழப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்களை நீங்க கைவிட மாட்டீங்க. எங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லுங்களேன், நீங்க கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. சோர்ந்து போய் இருக்கிறவங்க உள்ளங்களிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். ஆமா, கைவிடல ஆண்டவர். இயேசு கைவிட மாட்டா, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. எனக்காகவே மனிதனானாரே, எனக்காகவே மனிதனானாரே, எனக்காகவே பாடுபட்டாரே, எனக்காகவே பாடுபட்டாரே. சொல்லுங்க அப்படி, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிடல. என்ன மறந்தாரோ, கர்த்தர் என்ன மறந்துட்டாரோன்னு நினைக்காதீங்க. ஆமென். இயேசு கைவிடவே மாட்டா, இயேசு கைவிடவே மாட்டா. இயேசு. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன், எப்போதும் நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். கர்த்தர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்தார் என்று நீங்க இனிமே சொல்லாதீங்க. அல்லேலூயா. சில சூழ்நிலைகள், அந்த தடுமாற்றங்கள் உங்க மனசுக்குள்ள வரலாம், அந்த பயங்கள் உங்களுக்கு வரலாம், எதிர்காலத்தை குறித்த அச்சங்கள் உங்களுக்கு வரலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். சின்ன சின்ன அனுமதிகள் வருகிறப்போ அதை நினைச்சு பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். ஆண்டவர் திடப்படுத்துகிறார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாளாட்டுவார் என்னை. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு நன்றி அப்பா. கைவிட மாட்டா, ஏசையா, கைவிட்டாலும் ஏசையா, இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. கர்த்தர் உங்களை கைவிட போவதில்லை, கைவிடவே. பலப்படுத்துங்கப்பா, இங்க நிக்கிற எல்லாரையும் பலப்படுத்துங்க.
ஆராதனையில் ஆண்டவரை கலந்து கொள்ளுகிற எல்லாரையும் பலப்படுத்துங்க. ஆமா, இயேசு கைவிடவே மாட்டார், கைவிடாதவரே, எங்களை கைவிடாதவரே. யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாம கண்மணி போல பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டார். ஆமா, இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். பல வருஷங்களுக்கு பிறகு அரண்மனையில யோசேப்பு நிக்கிறப்போ அங்கே சகோதரர்களாம் வந்து பார்க்கிறப்போ, நீங்க தானே என்னை கைவிட்டீங்க, நீங்க தானே என்னை மறந்துட்டீங்கிற அந்த உணர்வுகளோட கூட அந்த இடத்துல நின்றாலும் தீமை அல்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சார்னு சொன்னா பாருங்க. இந்த உணர்வு தான் சில கைவிடப்படுகிற நிலைகள் நமக்கு வரலாம். ஆனா மனசுல தோன்றுகிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் எனக்கு தீமையை செய்யல, கர்த்தர் எனக்கு நன்மையை அனுமதித்து இருக்கிறார், அதனாலதான் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நன்மையானதை செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டார். ஆமா, இயேசு கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை கூட இருந்து நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. சென்ற மாதங்களில் நாங்கள் யோசிச்சது உண்மை, ஆனால் எங்களை நேசிக்கிறீர் என்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீர். எங்களுக்கு இனி கைவிடப்படுதல் வராது. நாங்கள் இனிமேல் மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். இந்த மாதத்தில் நிறைய மனமகிழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நாங்கள் எப்சிபா, இனிமேல் இந்த மாதத்தில் எங்களுக்கு எப்சிபாவா எங்களை மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறீர், பிரியமாய் எங்களோட கூட இருக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.